கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கான வேத வசனம் எரேமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு காரியத்திற்காக வெகுநாளாய் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதை உங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் தன்னுடைய நினைவில் வைத்திருக்கிறார். மனிதர்களிடம் உங்களுடைய எதிர்பார்ப்பை சொல்லிவிட்டு அடுத்த நாள் நான் நேற்று என்ன சொன்னேன் என்று கேட்டால் மறந்து விடுவார்கள். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவரல்ல. நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறதை உங்களுக்கு கொடுக்கும்படி அதை நினைவில் வைத்திருக்கிறார். பிள்ளை தகப்பனிடம் கேட்டு தகப்பன் மறுப்பானோ? நிச்சயம் இல்லை. வேதத்தில் பார்க்கின்றோம், ஆபிரகாமுடைய எதிர்பார்ப்பு தனக்கு ஒரு குழந்தை வேண்டும். குழந்தையில்லாமல் எத்தனையோ அவமானங்களும் பரிகாசங்களும் சந்தித்திருக்க கூடும். இதற்கிடையில் தேவனும் ஆபிரகாமுக்கு வேண்டிய சகல பிலனையும் கொடுத்தார். சரீர பிரகாரமாக அல்ல, ஆவிக்குரிய பிலனாகிய விசுவாசத்தை கொடுத்தார். அதை விசுவாசித்து தேவன் சொல்லியபடி நடந்ததால் நாம் சொல்லியபடி நடக்கிறான். நாமும் நம்முடைய அன்றாட வேலையை பார்ப்போம் என்று தேவன் போகவில்லை. ஆபிரகாம் எதிர்பார்த்ததை நினைவில் வைத்து ஏற்ற காலத்தில் தேவன் ஆபிரகாமுக்கு சாராளுக்கும் ஈசாக்கை கொடுத்தார். அதற்கு தேவனை ஆபிரகாம் விசுவாசித்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தார். கடைசியில் அதன் முடிவு, ஆபிரகாம் எதிர்பார்த்ததை தேவன் நினைவில் வைத்து அதை ஆபிரகாமுக்கு தந்தார். எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நீங்களும் ஒரு சில எதிர்பார்ப்புகளை வைத்திருப்பீர்கள். நல்ல வேலை வேண்டும், திருமண காரியம் கைகூடி வரணும், கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் வேண்டும், தொழிலில் ஆசீர்வாதம் வேண்டும், சொந்த வீட்டை கட்ட வேண்டும், கடன் பாரங்கள் தீர வேண்டும் என இப்படி பல காரியங்களை குறித்து நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். வருகிற நாட்களில் நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கர்த்தர் தருவார். அன்று ஆபிரகாம் நடந்ததைப் போல இன்று நீங்கள் நடப்பீர்களானால் கர்த்தர் ஆபிரகாமுக்கு எதிர்பார்த்த முடிவை தந்தது போல நீங்கள் எதிர்பார்க்கிறதையும் தருவார். விசுவாசத்தோடு இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நாங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை எங்களுக்கு தருவேன் என்று சொன்னீரே, ஸ்தோத்திரம். அதை நினைவில் வைத்து மறவாமல் எங்களுக்கு செய்பவரே, ஸ்தோத்திரம். நாங்கள் வெகுநாளாய் காத்து கொண்டிருக்கிறோம், அதை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். நாங்கள் நம்புகிறது கர்த்தராலே வரும் என்று விசுவாசிக்கிறோம். உமது சித்தத்தின்படி நீர் எங்களுக்கு செய்வீராக. போக்கிலும் வருகிலும் உமது கரம் எங்கள் மேல் இருக்கட்டும். ஒருவேளை இதை பார்க்கிறவர்கள் கேட்கிறவர்கள் ஏதாவது உடல் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் உம்முடைய கரம் அவர்கள் மேல் இருக்கட்டும். அவர்களை குணமடைய செய்வீராக. அவர்களுக்கு வேண்டியவர்களும் சரீர சுகவீனத்தால் அவதிப்பட்டு கொண்டிருந்தாலும் அவர்களையும் நீர் குணமாக்குவீராக. உம்முடைய பிள்ளைகள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் இருப்பீராக, உடன் வருவீராக. இப்பொழுதும் ஒரு அதிசயமும் அற்புதமும் நடந்திடாதா என்று இருப்பவர்களை உமது நாமம் மகிமைப்படுபடியாய் ஒரு அதிசயத்தை செய்வீராக. பிறந்த நாள் திருமண நாள் காண்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இனி வருகிற நாட்களில் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் தந்து மேன்மேலும் ஆசிர்வதித்து உயர்த்த கிருபை செய்யும். அவர்கள் செய்கிற எல்லாவற்றிலும் வெற்றியை காண செய்வீராக. நன்மையும் கிருபையும் அவர்களை இந்த ஆண்டு முழுவதும் பின்தொடரட்டும். உம்முடைய சமூகத்தில் நீடித்து நிலைத்திருக்க கிருபை செய்யும். இன்றைக்கு அவர்களோடு உடனிருந்து பார்த்து கொள்ளும். எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.